ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த தமிழ் மொழி இலக்கிய திறனர் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம டிஜி வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2024 ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல். சரிங்களா? அதாவது தமிழ் மொழி இலக்கிய திறனர் தேர்வில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் தெரிவு வகை 1, அதுக்கடுத்து தெரிவு வகை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிவு வகை 1ல் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி, இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதுக்கடுத்து ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸில் ஆரம்பிக்குது. 100 மார்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேருக்கு வந்து இருக்கிறாங்க. இதில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கும் இருக்காங்க, விழுப்புரம் இது எல்லாமே இருக்கிறாங்க, நாமக்கல் வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இதில் லாஸ்ட்டு 750 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 94 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 6 மார்க்லேயே 750 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் 2 பேருமே சேர்ந்தது. அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்திங்க அப்படின்னா தெரிவு வகை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இதில் ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 94ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்டிங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 87ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் வந்து இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இறுதி மதிப்பெண் எல்லையில், அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் ஒரே மதிப்பெண் பெற்றவர்களில் பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பவர்கள் மட்டும் தேர்வு செய்யப்படுவார்கள். எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 87 மார்க்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே 11/2/2009 இவங்க டேட்டா பர்த் இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து 12 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ ஒரே மார்க் இருக்கிறப்ப டேட்டா பர்த் வந்து யாருக்கு வந்து கம்மியாக இருக்கவங்களோ, அதாவது ஏஜ் வந்து அதிகமாக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு இல்லை எக்ஸாம். சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 87 மார்க்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செலக்ட் ஆகணுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நமக்கு வேறு சில எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், அதில் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. அதாவது நம்ம வந்து காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் எந்தளவுக்கு முக்கியம், நமக்கு எவ்வளோ பேர் போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆகி 94லே முடிஞ்சிச்சு. 6 மார்க்ஸ்லேயே இவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. அதேமாதிரி இங்கே 94ல் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 87லே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோ டிஃப்ரென்ஸில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மார்க் டிஃப்ரென்ஸ் தான் 2 பேருக்குமே. சரிங்களா? அங்கே 6 மார்க்கு, இங்கே 7 மார்க் தான். ஸோ இவ்வளோ பேர் வந்து நமக்கு போட்டி போகிறதுக்கு 12th வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து 12th போகும்போது அவங்க கூட போட்டி போடுற மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய 12th ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை உடனே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.